பாவங்களை மன்னித்து விடு என்பதாக தௌபா செய்யக்கூடியவரை அல்லாஹ் விரும்புகிறான். இரண்டாவது, எவர் ஒருவர் தீமையான காரியங்களை விட்டு ஒதுங்குறாரோ, அது நம்மளால முடியுமாங்கிறதை விட அல்லாஹ் அதை விட்டு நம்மளை ஒதுக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த தீமையான பாவமான செயல்கள் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வழியாக இருக்கும். எந்த நிலையிலையாவது ஷைத்தான் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான்? ஒரு பாவம் செய்யறதுக்கு, ஒரு தீமையை செய்வதற்கு ஏதாவது ஒரு நிலையில ஏதாவது ஒரு வழியில வந்துருவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், தீமையான காரியங்களை விட்டும் இறைவா எங்களை விட்டும் தீமையான காரியங்களை ஒதுக்குவாயாக. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும், யான்னா என்னை விட்டு எல்லா நிலையிலையுமே பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழலை விட்டும், பாவம் செய்யக்கூடிய தீமையான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையை விட்டு என்ன செஞ்சது? என்னை விட்டு அந்த பாவமான காரியங்களை அகற்றிவிடு என்பதாக இந்த துஆவில் அல்லாஹ் சொல்றான். மூணாவது, நல்லோர்களுடன் மரணிக்க